will slowly move to one of the lengthiest unit next to மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட் தான். மேக்ரோ நாலுமே இம்பார்ட்டன்டான யூனிட் தான். இப்போ நம்ம பார்க்க போறது ஸ்டெபிலைசேஷன் பாலிசி. அதாவது போன தடவை உங்களுக்கு மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ் இருந்திருக்கும். இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணிட்டாங்க. எப்படி மர்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, மானிட்டரி பாலிசி அப்படிங்கறத ஒரு டாபிக்காகவும் பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிற ஒரு டாபிக் கொண்டு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் லென்த் யூனிட், அதனாலதான் இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம்னு பார்த்தேன் நான். சரிங்களா? அது இல்லாம கொஞ்சம் அந்த தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இருக்கோம் மேக்ரோலாம், அது கொஞ்சம் ட்ரையா போகும். அதனால உங்களுக்கு அந்த ஒரு இது இல்லாம, இது ஆல்ரெடி நீங்க இந்தியன் எக்கனாமிக்ஸ்லயும் ஜிஎஸ்க்கு படிச்சிருப்பீங்க. இதையும் நம்ம டச் பண்ணி விடுறோம் லைட்டா. இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இதுல சில விஷயங்கள் ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். இந்த டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் மணி எல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலான தியரி. அதே மாதிரி அப்புறம் மேக்ரோ பார்ப்போம், கடைசி இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்ப்போம். இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு யூனிட். 20 மார்க். எனக்கு டார்கெட் என்னன்னா, உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது என் டார்கெட். 70 மார்க்கா 65ல இருந்து 68 வரைக்கும் போடுறதுக்கு நான் எதையாச்சும் பண்ணி நான் உங்களை எடுக்க வச்சிடறேன், கவலைப்படாங்க. சரிங்களா? அதனால இந்த யூனிட்டை பார்ப்போம். ஸோ இது என்னோட ஃபேவரேட் யூனிட். சரிங்களா? இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான யூனிட். ஏன் ஃபேவரேட்டுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்க யூஜி சார் இந்த மானிட்டரி பாலிசி விசஸ் பிஸ்கல் பாலிசி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்து என்ன புரிய வச்சாங்க. என்னோட பிஜி சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்து மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி சொல்லி புரிய வச்சாங்க. நான் வந்து காலேஜ் டேஸ்ல படிக்கும்போது கொஞ்சம் ஓரளவு ஸ்மார்ட்டா படிப்பேன். சரிங்களா? சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆனா படிப்பேன். ஐ ஃபைனலி காட் மை யூனிவர்சிட்டி ரேங்க். சரிங்களா? யூஜில டாப்பர் ஆஃப் த யூனிவர்சிட்டி எக்கனாமிக்ஸ்ல, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, திருநெல்வேலி. சரியா? stood in டாப்பர் ஆஃப் த காலேஜ் as well as யூனிவர்சிட்டி. அண்ட் பிஜிலையும் காலேஜ் டாப்பர். சரிங்களா? ஆனாலும் எங்க சார் கிட்ட எனக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீடம், நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ஃப்ரீடம் கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு உண்டு. எங்க சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க என்கிட்டலாம். சரிங்களா? அப்போ எனக்கு எங்க சார்கிட்ட வந்து ஒரு நாள் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 3வது அவர் வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ்னா 4வது அவர் பப்ளிக் ஃபைனான்ஸ் இருக்கும். இல்ல அடுத்தடுத்த அவர் தான் வரும். சரிங்களா? இந்த பீரியட் முடிஞ்சுன்னா அடுத்த பீரியட் அதான் தான் இருக்குமே தவிர இது ஃபர்ஸ்ட் பீரியட் 5th பீரியட் இருந்தே கிடையாது. ஒரு நாள் நான் கியூரியாசிட்டியில என்ன கேட்டேன்னா, எங்க சார் நீங்களும் வர்றீங்க வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசியில என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிக் க்ரோத் அச்சீவ் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகரிக்கணும், வெல்த்தை ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இன்ஃபிளேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல வைக்கணும், அப்படி எல்லாம் சொல்லிட்டு போறீங்க சார். பிரைஸ் ஸ்டேபிளா வைக்கணுங்கிறீங்க. அடுத்த வர சாரும் பிஸ்கல் பாலிசி எக்கனாமிக்ஸ் டீச் பண்ற சாரும் வந்து ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் பண்ணணும். சரிங்களா? வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் ப்ராப்பரா பண்ணணும், பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும். இப்படிதான் சார் சொல்றாங்க. 2 பேருமே ஒன்னே தானே சார் சொல்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல எங்க சார் வந்து சிரிச்சுக்கிட்டே அவங்க சொன்னாங்க, எஸ் யுவர் கொஸ்டின் இஸ் வெரி கரெக்ட். சரிங்களா? நீங்க கேட்கறது ரொம்ப 100% கரெக்டான கேள்வி. ஆனா எதுல மாறுபடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. இது பிஜி காலேஜ்ல நடந்த இன்சிடென்ட். சரிங்களா? இங்க பிஜி சார் சொன்ன எக்ஸாம்பிள் அப்படியே சொல்றேன். இப்போ அசியூம் தட் யூ ஆர் கோயிங் டு யுவர் ஹவுஸ் கிச்சன். வீட்டு கிச்சனுக்குள்ள போறீங்க. அங்க கேஸ் ஸ்டவ் இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்ல ஒரு பெரிய பாட்டில் ஹாட் வாட்டர் வைக்கிறீங்க. வச்சு லைட் ஆஃப் பண்றீங்க, ஸ்டவ் ஆன் பண்றீங்க. இல்ல பால் எடுத்துக்கோங்க, பால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. மில்க் எடுத்து பாயில் பண்றீங்க. சரிங்களா? இப்போ பால் பொங்கி வருது, ஓவர் ஹீட் ஆகி. என்ன பண்ணுனா பால் பொங்குறத நம்ம தடுக்கலாம்? என்னோட கேள்வி புரியுதா? அதாவது பாயில் ஆயிட்டு பால் பொங்க போது, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க பால் பொங்குறத தடுக்கிறதுக்கு? எஸ், கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எஸ் சார். ரொம்ப சிந்திக்காதீங்க. வீட்டுல கிச்சனுக்குள்ள போறீங்க, கிச்சனுக்குள்ள போய் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு
மில்க் பாட்ல பாலை ஒரு லிட்டர் பாலை ஊத்துறீங்க, பாலை கொதிக்க வைக்க போறீங்க, அது கொதிச்சு வருது. அப்போ நீங்க பால் பொங்குறத ஓவர் ஃப்ளோ ஆகாம இருக்கிறத எப்படி தடுப்பீங்க? அதான் என் கேள்வி. சிந்தாம இருக்க ஸ்டவ் ஆஃப் பாருங்க. பண்ணலாம். ஸ்டவ் ஸ்டவ் ஆஃப் ஆஃப் பண்ணலாம், இல்லை பண்ணலாம். எடுத்துடலாம் சார் முதல்ல. என்ன சார்? இல்லை பால் எடுத்துடலாம் சார். ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த இது எடுத்துடலாம். ஓகே, சூப்பர். ஒண்ணு, அந்த ஹீட்டை கம்மி பண்ணலாம். கரெக்டா? எஸ். இல்லைன்னா மேல இருந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாலை விடலாம், இல்ல கொஞ்சம் தண்ணியை விடலாம். கரெக்டா? எஸ். இது ஒண்ணு. இது ஒரு சினாரியோ. இது அப்படியே அந்த எக்ஸாம்பிள் அப்படியே ஓரமா வைங்க. சரி, நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க, சரிங்களா? ரொம்ப ஸ்பீடா இறங்குது சைக்கிள். அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் அப்ளை பண்ணுவீங்களா? எஸ் சார். அதே மாதிரி சைக்கிள் ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறீங்க, கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேகமா அழுத்துவீங்களா, பெடல் போடுவீங்களா? ரொம்ப ஸ்லோவா போனா ஆக்ஸலரேட் பண்றதுக்கு பெடல் போடுவீங்க. ரொம்ப ஸ்பீடா போனா ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரேக் அப்ளை பண்ணுவீங்க. இது ரெண்டுமே வந்து அப்படியே எக்கனாமிக்ஸோட கனெக்ட் பண்ணுங்க, மானிட்டரி பாலிசி பிஸ்கல் பாலிசி புரிஞ்சிடும். சரிங்களா? ரொம்ப ஸ்பீடா சைக்கிள் ஓடுது, அதை பிரேக் அடிச்சு நிப்பாட்டணும் அப்படின்னா ஆர்பிஐ கவர்னர் வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாரு. அதே இது ஸ்பீட் அதிகரிக்கணும்னு நினைச்சா மிஸ்டர் தங்கம் தென்னரசு சார் இப்போ நம்ம சட்டசபையில பட்ஜெட் வாசிட்டு இருக்காரா? வாசிச்சாரா இன்னைக்கு? எஸ். அதே மேடம் சீதாராமன் வந்து பாராளுமன்றத்துல வாசிப்பாங்களா? ஒரு எக்கானமி ஸ்லோ டவுனா இருக்குன்னா அதை பூஸ்ட் அப் பண்றதுக்கு பெடல் போடுறதுதான் பிஸ்கல் பாலிசி. ஒரு ஸ்பீடா போற எக்கானமிய இன்ஃபிளேஷன், ஸ்பீடுங்கிறது இங்க இன்ஃபிளேஷனை குறிக்குது, பண வீக்கத்தை குறிக்குது. ரொம்பவும் பணவீக்கம் இருக்கக்கூடாது ஒரு பொருளாதாரத்துல. அது ஏன் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த யூனிட்ல படிக்க போறோம். புரிஞ்சுதா? ஒரு எக்கானமிய எப்படி பூஸ்டப் பண்ணி ஸ்டேபிளைஸ் பண்ணி கொண்டு போறோங்கிறதையும், ஒரு லெவலுக்கு மேல எக்கானமி ஓவர் ஹீட் ஆனா என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும், அப்படி ஓவர் ஹீட் ஆகிற எக்கானமியை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது. இது சஞ்சய் மல்ஹோத்ரா பார்த்தாங்கன்னா அது மானிட்டரி பாலிசி, மேடம் சீதாராமன் பார்த்துக்கிட்டாங்கன்னா அது பிஸ்கல் பாலிசி. அவ்வளவுதான். மொத்தத்துல பாலை பொங்க விட்டுறக்கூடாது, சைக்கிளை ஓவர் ஸ்பீட்லயும் போய் கீழே விழுந்துடக்கூடாது, ஸ்லோவா போய் கீழே விழுந்துடக்கூடாது. பேலன்ஸ்டா கொண்டு போறதுக்கு தான், ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக தான் இந்த பாலிசி. அப்போ பொதுவா எக்கானமி ஓவர் ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டேபிள் எக்கானமி இருக்கணும். சரிங்களா? ரிசோர்சஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணணும், இன்ஃபிளேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கணும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கணும். அப்படி ஜெனரேட் ஆன வெல்த்தை ஈக்குவலா மக்களிடையே டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்கானமி ஸ்மூத்தா போகும். அப்போ பாலை ஓவர் ஃப்ளோவும் பண்ண விடாம இருக்கலாம், அட் த சேம் டைம் சைக்கிளையும் பேலன்ஸ்டா ஓட்டிட்டு போகலாம். இதுதான் இந்த அப்ஜெக்டிவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இது காமன் அப்ஜெக்டிவ். இதுதான், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகரிக்கணும், விலைவாசியை கண்ட்ரோல்ல வைக்கணும், மக்களிடையே ஏற்றத்தாழ்வை கம்மி பண்ணணும். சரிங்களா? இருக்கிற ரிசோர்சஸை எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்கு சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நீங்க எக்கானமிய கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு போனீங்கன்னா அது மானிட்டரி பாலிசி. இல்ல நான் டாக்ஸேஷன் மூலமா மக்களிடையே இருக்கிற நிறைய காசை நான் எடுக்க போறேன், இல்ல ஏழைங்க கிட்ட சப்சிடி கொடுக்க போறேன், மானியம் கொடுக்க போறேன், சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ், பென்ஷன் கொடுக்க போறேன், சரிங்களா, சப்சிடி கொடுக்க போறேன், டாக்ஸேஷன் கொண்டு வர போறேன், புது டாக்ஸேஷனை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி இப்ப ட்ரம்ப் பாடாப்படுத்திட்டு இருக்காருல்ல. எஸ். இது எல்லாமே உங்களுக்கு எதுல வந்துடும்? பிஸ்கல் பாலிசியில வந்துடும். அப்ப இதுல எக்கானமியை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், அதை அச்சீவ் பண்றதுக்கு என்ன டூல்ஸை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் படிக்கிறது தான் இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அண்ட் பப்ளிக் ஃபினான்ஸ். சரிங்களா? இது ரெண்டுமே ஒரு 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 காயினோட ரெண்டு சைடும்பாங்க. பொருளாதாரத்துக்கு இரு கண்கள் வந்து இந்த ரெண்டு பாலிசி தான், மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கல் பாலிசி தான். இதுல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மாதிரி. நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸே எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஆக்சுவலி.
ஐ வாஸ் டெல்லிங் டு மை மாம் ஆக்சுவலி ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னா நான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இவ்வளோ ஸ்பீடா கிராப்ஸ் பண்ணுவீங்கிறத நான் எதிரே பார்க்கல. மானிட்டரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி உங்களுக்கு ஜிஎஸ்க்கு படிச்சிருப்பீங்க, நிறைய டேர்ம்ஸ் அங்க எங்கன்னு கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு நியூஸ் பேப்பர்ல. இதை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். நான் தியரட்டிக்கல் பேஸ்ல நாங்க எப்படி படிப்போம் ஆஸ் எ எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளவங்க, வாட் வி சி இன் தி சிஆர்ஆர் எஸ்எல்ஆர். நீங்க சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்னு படிச்சுட்டு போயிருவீங்க, அது எந்த லிமிட்ல இருக்கணும், எந்த லிமிட்டுக்கு மேல ஓவர் சீடானா என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் இதுல டீடைலிங் பண்ணுவேன் நான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பகுதியை கொடுத்துருக்காங்க. அப்ப என்னுடைய பார்வையில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருந்து 10 கொஸ்டின், இதுல இருந்து 10 கொஸ்டின் கேட்கலாம். இட் இஸ் அப் டு தெம். பட் ஆனா இது ரெண்டுலயுமே 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு யூனிட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. செல்ஃபா ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும். நானும் என்னுடைய நாலேஜ் எனக்கு தெரிஞ்சதை வச்சு உங்களுக்கு அங்க எங்கன்னு சொல்லி தந்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு டிஸ்கஷன் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுருவேன். ஸோ ட்ரை டு கெட் 20 அவுட் ஆஃப் 20. இது பொட்டன்ஷியலான ஒரு யூனிட் 20 அவுட் ஆஃப் 20 எடுக்கிறதுக்கு. சரிங்களா? ஓகே. இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது இதுல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நான் சொல்லிடுவேன். அந்த டாபிக் வரும்போதுல எக்ஸ்ட்ரா கேரோட உட்காந்து பாருங்க. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இங்க டிமாண்ட் ஃபார் மணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? டிமாண்ட் ஃபார் மணி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதுல கொஞ்சம் தியரிட்டிக்கல் பேஸ்ல படிப்பீங்க நீங்க. சரிங்களா? மீதி எல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மணி, ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க், மணி மல்டிப்ளையர் கொஞ்சம் டெக்னிக்கலா படிப்பீங்க. அப்புறம் இந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல சொல்லி தரேன் நான். அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், அவ்வளவுதான். இது ஈஸி. இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டிமாண்ட் ஃபார் மணி அண்ட் மணி மல்டிப்ளையர், அதிக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். அதே மாதிரி பிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க, கேனன் ஆஃப் டாக்ஸேஷன், கேனன் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ். டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்னா நீங்க டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்னு படிச்சிருவீங்க. ஆனா அதுல எப்படி டைரக்ட் டாக்ஸ் வருது, அதுல எப்படி இன்டைரக்ட் டாக்ஸ் வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதா இப்ப நம்ம சொல்லி தருவோம் உங்களுக்கு. அதே போல தியரிஸ் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் பப்ளிக் டெட்னா என்ன, அதை எப்படி ரீபே பண்ணுவோம், ரெப்யூடேஷன்னா என்ன, கேபிட்டல் சிங்னா என்ன, சிங்கிங் ஃபண்ட்னா என்ன, கேபிட்டல் லெவி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல பார்ப்போம். அதே மாதிரி பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், சரிங்களா, 2003 இத ஆக்சுவலி இது எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா யஷ்வந்த் சின்ஹா தலைமையில இந்த ஆக்ட் வந்திருக்கும். சரிங்களா? பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ் கவர்மெண்ட். இதுல உள்ள குறைபாடுகளை போக்குறதுக்காக 2016 கவர்மெண்ட் ஒரு இது போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது போக பிஸ்கல் ஃபெடரலிசம், இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டானது எதெல்லாம் கேட்டீங்கன்னா தியரி ஆஃப் டாக்ஸேஷன், கேனன் ஆஃப் டாக்ஸேஷன் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ரொம்ப அவசியம். பட்ஜெட், பட்ஜெட்டோட படிநிலைகள் என்ன, சரிங்களா, ஓட்டான் அக்கௌண்ட் பட்ஜெட்னா என்ன, சரிங்களா, யூனியன் பட்ஜெட்னா என்ன, ரயில்வே பட்ஜெட் எதுக்காக பிரிச்சாங்க, அப்புறம் எதுக்காக அதை ஒண்ணு சேர்த்தாங்க, எந்த கமிட்டி இதுக்கு பொறுப்பு, என்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கான வழிமுறைகள் என்ன, அதெல்லாம் இங்க டீட்டெயிலா பார்த்துருவோம். அப்புறம் டெபிசிட்னு சொல்ல முடியல, பிஸ்கல் டெபிசிட், இஃபெக்டிவ் ரெவன்யூ டெபிசிட், ரெவன்யூ டெபிசிட், பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொல்லி அதோடைய ஃபார்முலா, அது எவ்வளவு லிமிட்டுக்குள்ள இருக்கணும், அதை எதை தீர்மானிக்குது எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இது ரொம்ப ஃபேக்சுவலாவும் இருக்கும் இந்த யூனிட், சில டெஃபினிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிட். யாருக்காச்சும் எந்த டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க. இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் எதுன்னு கேட்டீங்கன்னா +2 இருக்கும்னு நினைக்கிறாமா. இது +2 இருக்கும் ஸ்கூல் புக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல், அப்புறம் நம்ம கொஸ்டின் பேங்க், இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை தாண்டி வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டு புக் எதுன்னு சொல்லிடுறேன். ஃபியூச்சர்ல நீங்க மாஸ்டர்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதா இருந்தா பாத்துக்கோங்க. இது எம்எல் ஜிங்கன், சரிங்களா, மானிட்டரி பாலிசிக்கு எம்எல் ஜிங்கன் ஆர் ஹெச்எல் அகுஜா, சரிங்களா, ஹெச்எல் அகுஜா. பிஸ்கல் பாலிசிக்கு எங்கேயும் எப்பொழுதும் ஒரே ஒரு புக்கு தான், ஹெச்எல் பாட்டியா, ஹெச்எல் பாட்டியா. இது ரெண்டும் தான் prescribed and standardized book for these two different subject. இது ஆக்சுவலி நாங்க ஒரு மானிட்டரி பாலிசி 1, மானிட்டரி பாலிசி 2, பிஸ்கல் பாலிசி 1, பிஸ்கல் பாலிசி 2ன்னு ஒரு ஆண்டு படிச்சதை நீங்க
2 டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸை நீங்க என்ன பண்ண போறீங்க, சிம்பிளா படிக்க போறீங்க. யூஜி ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ வித்தவுட் மச் டிலே வி கேன் ஸ்டார்ட் வித் ஆர் மானிட்டரி பாலிசி. சரிங்களா? மானிட்டரி பாலிசியை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ், பிஃபோர் ஐ ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஃபர்தர், ஐ வுட் லைக் டு ஆஸ்க் அ வெரி பேசிக் கொஸ்டின். இதுக்கு நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ் டுவர்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல போறீங்க. வாட் இஸ் மீன் பை மணி? வாட் இஸ் மணி? மணினா என்னங்க? எஸ், சொல்லுங்க பாப்போம். பணம் என்றால் என்ன? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அந்த இடத்துல மணி யூஸ் பண்ணுவாங்க. It is getting interrupted and it is getting disturbed. உங்களுக்கு தான் ரெக்கார்டட் வீடியோ பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எஸ், சார் சொல்லுங்க சார். சார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மணி சார். குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அந்த இடத்துல மணி யூஸ் பண்ணுவாங்க. குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக மணி யூஸ் பண்ணுவோமா? Yes, sir. ஓகே, எனக்கு ஒரு do you have any technical issue from your end actually? உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கோ? பிகாஸ் இட் இஸ் கெட்டிங், உங்களுக்கு தான் படிக்கிறதுக்கு திருப்பி ரெக்கார்டட் வீடியோ பார்க்கும்போதுல உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால போதுமான மட்டுக்கும் மியூட்லயே வச்சிருங்க. நீங்க ஏதாவது ஆன்சர் பண்ற போறதா இருந்தா கூட அன்மியூட் பண்ணி சொல்லிட்டு உடனே மியூட்ல வச்சிருங்க. பிகாஸ் வி ஷுட் நாட் கெட் அஃபெக்டட், அதர் ஷுட் நாட் கெட் அஃபெக்டட். சரிங்களா? எஸ், நான் எடுத்ததே திருப்பி உட்காந்து ரெக்கார்டட் வீடியோல பார்க்க மாட்டேன் நான். சரிங்களா? அந்த கொடுமையார நான் பார்க்கணுமா? அதனால நான் பார்க்க மாட்டேன். நீங்க தான் பார்க்கணும். நீங்க பாப்பீங்க. அப்போ உங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் அதர் ஷுட் நாட் கெட் டிஸ்டர்ப். அதனாலதான் சொல்றேன். ஸோ பெட்டர் கொஞ்சம் மியூட்ல வச்சுக்கோங்க. எஸ் சார், யூ ஆர் சேயிங் சம்திங், கார்த்திக் சார். சார் குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றது அந்த இடத்துல மணி யூஸ் பண்ணுவாங்க. அது குட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக மணி நமக்கு தேவைப்படும். ஓகே, வேற சார் நமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள பணம் வந்து தேவைங்க. நிவர்த்தி பண்ணி கொள்றதுக்கு நமக்கு பணம் தேவை. எஸ், அஃப்கோர்ஸ், டு ஃபுல்ஃபில் மை டிமாண்ட். இந்த கிளாஸ் முடிச்சோடனே ஐ வாண்ட் டு ஹேவ் a cup of coffee. காசு வேணும். அந்த காசை எடுத்துட்டு போய் நான் காஃபி குடிக்கிறதுக்கு பைக் வேணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும். அந்த பைக்ல பெட்ரோல் போட்டிருக்கணும், பணம் வேணும். ஹெல்மெட் போட்டு போகணும், பணம் வேணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த காஃபி சர்வ் பண்ண வெயிட்டர் தம்பிக்கு டிப்ஸ் கொடுக்கணும், அதுக்கு எனக்கு பணம் வேணும். எஸ், வேற மணி அப்படிங்கிறது வேற. ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் எல்லாம் கேட்கலங்க, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். பணம்னா என்னங்க? எஸ், சரி, வேற என்னெல்லாம் தெரியும் அதை சொல்லுங்க நீங்க. சரி, அப்ப கரன்சினா என்ன? கரன்சி காகித பணம் சார். வேற சரிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? ஓகே, அதாவது ஜெனரல் பப்ளிக்கு மணி அப்படின்னு பாக்குறதுக்கும் வி எக்கனாமிஸ்ட் யூஸ் டு சி மணி இன் a different angle. வெவ்வேறு பெர்செப்ஷன் உண்டு, வெவ்வேறு ஐடியாலஜி உண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பணம் பாக்குறதுக்கு முன்னாடி கார்த்திக் சார் ஒன்று சொன்னார். என்ன சொன்னாருன்னா,
ஒரு பொருளை நான் வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றதா சார் பணம் அப்படின்னாங்க. எஸ், இட்ஸ் a வெரி ஸ்டாண்டர்டைஸ்டு டெஃபினிஷன். ஆனா அதுக்கு முன்னாடி அப்ப பணத்தை இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்ப எக்ஸ்சேஞ்ச் நடக்கலையா? நடந்துச்சு சார். பொருளுக்கு பொருள் அப்படியே மாத்திருப்பாங்க. பண்டமாற்று முறை இருந்திருக்கும். கரெக்டா? எஸ். சரி, உடனே பண்டமாற்று முறையில இருந்து அப்படியே நேரா நம்ம இங்க வந்துட்டோமா, கரன்சிக்கு வந்துட்டோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம கமாடிட்டி மணியை யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அப்புறம் காயினுக்கு போயிருப்போம். அப்புறம் தான் கரன்சிக்கு வந்திருப்போம், காகித பணத்துக்கு வந்திருப்போம். சரிங்களா? அப்போ இனிஷியல் டேஸ்ல நம்ம என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? இப்போ அந்த காலத்துல ரோமானியர்கள் இருக்காங்கல்ல, சோல்ஜர்ஸ், ரோமானியர்களோட சோல்ஜர்ஸ், ரோமன் நாட்டை சேர்ந்த சோல்ஜர்ஸ் வந்து அவங்க பார்த்த வேலைக்கு ஒரு பகுதியா என்ன கொடுப்பாங்களாம்? உப்பை கொடுப்பாங்களாம், சால்ட்டை கொடுப்பாங்க, சாலரியம். அதுதான் இப்ப நம்ம சேலரிங்கிறோம். புரியுதா? சேலரி வந்துருச்சு அப்படின்னு கேக்குறோம்ல, அது எங்க இருந்து டிரைவ் ஆச்சு? சால்ட். அதுல இருந்து ஒரு காலத்துல இப்ப நம்ம ரோம அரசு பேரரசுல நம்ம வேலை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாசம் சம்பளம் ஒரு பகுதி உப்பா வரும். பிகாஸ் தட் டைம் கமாடிட்டி வாஸ் யூஸ்ட் as a மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். புரியுதா சார்? அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? மெட்டலுக்கு வர்றோம். சரிங்களா? அப்புறம் அது அப்படியே காயினுக்கு மாறுறோம். அப்புறம் பேப்பர் கரன்சிக்கு போறோம். இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. இப்போ ஸ்லோலி அப்படியே நம்ம டிஜிட்டல் பேமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம், எலக்ட்ரானிக் பேமெண்ட், கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னு சொல்லி பணம் வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்குங்க. ஆனா அதோடைய பர்பஸ் ஒண்ணுதான். என்னது? டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு உதவுது. கரெக்டா? in order to make a transaction, this comes as a medium of exchange. கரெக்டா? ஓகே, இது தான் எக்கானமிங்கிற ஒரு 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 என்ஜின் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஃபியூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மணி தான், பணம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயில். எக்கானமிங்கிற ஒரு வண்டி ஓடுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஃபியூல் இருக்கு அப்படின்னா அது வேற ஒண்ணும் கிடையாது, பணம் தான். இப்போ இந்த பணத்தை ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கேட்டீங்கன்னா பண்ட மாற்று முறை. நீங்க சொன்னீங்க பண்டம் மாற்றும் முறை பயன்படுத்திட்டு இருந்தோம். கண்டிப்பா இது பண்ட மாற்று முறைனா என்னன்னு கேட்டா நீங்க சிரிச்சிருவீங்க. சரிங்களா? நீ உங்ககிட்ட குரூப் 1 லெவல்ல படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்ட கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினும் அது கிடையாது, பண்ட மாற்று முறைன்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸாம்பிள் யாராவது ஒண்ணு சொல்ல முடியுமா? பண்ட மாற்று முறைன்னு நீங்க என்னன்னு டிஃபைன் பண்ண வேண்டாம், ஆனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லுங்களேன். ம் சார் பண்டைய காலத்துல உப்புக்கு நெல்லை வந்து மாற்றா கொடுத்ததுங்க. நல்லா மாத்திருக்காங்க. பக்கா. இப்போ கண்டிப்பா பண்ட மாற்று முறையில நமக்கு தேவையான ஒரு பொருளை அவங்ககிட்ட வாங்குவோம், அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம கொடுப்போம். இதுதான் நம்ம பண்ட மாற்று முறை பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி ஐ வில் டிஃபைன் வாட் இஸ் மணி. நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. நீங்க உங்ககிட்ட கேட்ட, நீங்க ஒரு பதில் சொன்னீங்க, நானும் அதுக்கு பதில் சொல்லல. வாட் இஸ் மணி அப்படிங்கிறதுக்கு பாருங்க, மணி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் புரிஞ்சாலும் அதை டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம, ஆமாவா இல்லையா? ரொம்ப கஷ்டப்பட்டோம் டிஃபைன் பண்ண. ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், சார் எக்ஸ்சேஞ்ச் அப்படிதான் சொன்னமே தவிர டிஃபைன் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் எக்கனாமிஸ்ட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு டிஃபைன் மணி. ஆனா ஒரு பாயிண்ட் முக்கியம், மணி இஸ் எனிதிங் சர்வ்ஸ் as a மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்ப இங்க பாருங்களேன், நாச்சிமுத்து சார் சொன்ன மாதிரி உப்புக்கு நெல்லு, நெல்லுக்கு உப்பு. சரிங்களா? அப்புறம் குப்தர்கள் காலத்துல உள்ள காயின்ஸ், நமக்கு வந்து இந்த அரிக்கன் மேடுல எல்லாம் கிடைச்ச ரோமானியர்கள் காயினா அதா இருக்கட்டும். சரிங்களா? காயின்ஸ். அப்புறம் இப்ப நம்ம பயன்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் மணியும் பேமெண்ட்டும்
பேப்பர் கரன்சி, இது எல்லாமே ஒரே ஒரு பர்பஸ் தான் சேவ் பண்ணுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் சர்வ்ஸ் as a மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஆதி காலத்துல இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு நான் கடைக்கு போறேன், பெட்ரோல் போடணும், காசு கொடுக்குறேன், பெட்ரோல் போடுறாங்க. கடைக்கு போறேன், இட்லி சாப்பிடணும், காசு கொடுக்குறேன், இட்லி தராங்க, சாப்பிட்டு வந்துடுறேன். ஸோ இதுக்கு த மோஸ்ட் டெஃபனிஷன் ஆஃப் மணி டேக்ஸ் as a ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. நீங்க சொன்னது பணத்தோட பயன்பாட்டை தான் நீங்க பணம்னு விரிவிக்கிறீங்க. புரியுதா? பணத்துக்குன்னு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் இது வரைக்கும் நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. பணம் எதெல்லாம் செய்யுதோ அதை தான் நம்ம பணம் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். கரெக்டா? சோ மணியோடைய டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நம்ம? பணத்துடைய பயன்பாட்டை தான், ஃபங்க்ஷன், அது என்ன செய்யுதோ அதை தான் நம்ம பணம்னு சொல்லி விரிவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ பொதுவா எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்க? மணி இஸ் வாட் மணி டஸ். எதுவெல்லாம் செய்யக்கூடியதோ, பணம் எதெல்லாம் செய்யக்கூடியதோ அதுதான் பணம் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் போறேன், கடைக்கு போறேன், ஒரு பாட்டியம்மா வந்து யாசனம் கேட்டு வந்திருக்காங்க, தர்மம் கேட்டு வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட அந்த பைசா போடுறேன். இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் சேரிட்டி. இட் இஸ் அ மணி. கோயில் போறேன், நல்லா சாமியை கும்பிடுறேன், நீங்க எல்லாரும் பாஸ் ஆகணும்னு உண்டி எல்லாம் காசு போடுறேன். இட் சர்வ்ஸ் த பர்பஸ். சரிங்களா? இட் இஸ் ஆஃபரிங் ப்ரேயர் ஆஃபர் பண்றேன். நான் போற வழியில வெறுங்கை வீசிட்டு போக கூடாது கோயில் போகும்போதுல, பிகாஸ் கடவுள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு. எல்லாம் கொடுக்கக்கூடிய கடவுள் நமக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம்னு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போறோம். ஸோ வி ஆர் கிவிங் மணி, வி ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஃபார். என்ன பண்றோம்? காசு கொடுக்குறோம், டு டிராவல், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றேன். சரிங்களா? தட் சர்வ்ஸ் த பர்பஸ். எதெல்லாம் பணம் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, வாக்கர் சொல்லியிருக்கார். பிரான்சிஸ் ஏ வாக்கர். இது ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு டெஃபினிஷன். உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மணி இஸ் வாட் மணி டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த டெஃபினிஷனை சொன்னது யாரு? எஃப்ஏ வாக்கர், கால்பன், ஜான் ரிச்சர்ட் ஹீக்ஸ், கீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யாரை சூஸ் பண்ணுவீங்க? வாக்கர். அவ்வளவுதான், எஃப்ஏ வாக்கர். சரிங்களா? வாக்கர் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பாரு, மணி இஸ் தட் விச் மணி டஸ், மணி இஸ் ஆஸ் மணி டஸ். எதுவெல்லாம் பணம் எதெல்லாம் செய்தோ அதெல்லாம் தான் பணம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ப்ரொஃபசர் கால்பன் அப்படிங்கிறவரு இன்னொரு அழகான ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, a mean of valuation and payment as both the unit of account generally accepted as a medium of exchange. நான் கடைக்கு போறேன், ஐம் ஹேவிங் அ பிரியாணி, நான் ஒரு 150 ரூபா கொடுக்குறேன், வாங்கிக்கிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐ வாண்ட் டு ஹேவ் அ கப் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ், 25 ரூபா கொடுக்குறாங்க, வாங்கிக்கிட்டாரு. அப்போ அதை கொடுத்தா யாருனாலும் அதை அக்செப்ட் பண்ணணும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? they have to accept that medium of exchange. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா irrespective, பாத்தீங்கன்னா பிரியாணி கடை வச்சிருந்தது ஒரு நார்த் இந்தியன் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே சுகர் கேன் கடை வச்சிருக்கிறது ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் கடைன்னு வச்சுக்கோங்க. பெட்ரோல் பம்ப் வச்சிருக்க ஒரு மலையாளி கடைன்னு வச்சுக்கோங்க. irrespective of the language they are accepting it, irrespective of the people they are accepting it. அப்போ மணிங்கிறது மீன் ஆஃப் வேல்யூவேஷன் அண்ட் பேமெண்ட். ஒரு பொருளுக்கான வேல்யூவை நிர்ணயம் பண்றோம், அந்த பொருளுக்கு பேமெண்ட் கொடுத்து அதை வாங்குறோம். சரிங்களா? ஸோ அந்த கொடுக்கும் போச்சுல அந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடைபெறுது. நான் ஒரு பொருளை கொடுக்குறேன், அதுக்கு மாற்றா நான் காசை வாங்கி கல்லாப்பெட்டியில போட்டுக்கிறேன், அதுதான் பணம் அப்படிங்கிறாங்க. இப்போவும் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் மணி அப்படின்னு கேட்டா நீங்க டக்குன்னு என்ன பண்ணுவீங்க? உங்க பர்ஸ்லயோ, சரிங்களா, இல்ல வாலெட்ல உங்களுடைய ஷர்ட் பாக்கெட்ல வச்சிருக்கிறத எடுத்து கையில எடுத்து கொடுத்துருவீங்க. கரெக்டா? ஆமாவா இல்லையா? இப்போ அப்போ பேங்க்ல உங்க அக்கௌண்ட்ல கிடக்கிறது பணம் கிடையாதா? பேங்க்ல உங்க அதுவும் மணிதான். அப்போ நீங்க அப்போ இது ரெண்டையும் வேறுபடுத்துறது என்னது?
இதுனா உடனே பைக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க, அதுனா ஏடிஎம்ல போய் விட்ரா பண்ணி கொடுப்பீங்க, அவ்வளவுதான். கரெக்டா? அப்ப Yes, sir. அதுவும் பணம் தானே. எஸ். இப்போ மணி அப்படிங்கிறது எக்கானமில பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். சரிங்களா? இப்போ மணி அப்படிங்கிறது ஒரு ரூபா நோட்டு மட்டும் கிடையாது, காயின்ஸ் மட்டும் கிடையாது. நீங்க வீட்ல உங்களுடைய பிகி பேங்க் உண்டியல்ல போட்டு வச்சிருப்பீங்க, கொஞ்சம் பைசாவை போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டியா போட்டு வச்சிருப்பீங்க, கொஞ்சம் பேர் பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட்டா போட்டு வச்சிருப்பீங்க. சரிங்களா? இதுவும் பணம் தான். சரிங்களா? இது எவ்ரி திங் கவுண்ட்ஸ் as மணி. சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கான பர்பஸ் ஏன் வந்ததுங்க? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட்? இதை கண்டுபிடிக்கிறதுக்கான நோக்கம், why they invented money? அப்போ மணின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, கரன்சின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்? Barter system, sir. பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்ல ஒரு முக்கியமான குறைபாடு ஒண்ணு இருந்திருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நான் ஒரு எக்கனாமிக்ஸ் டீச்சர் ஆர் என்ன லெக்சரர் ஆர் என்னோட ஆசை மாதிரி ஐ வாண்ட் டு பி a ப்ரொஃபசர். சரிங்களா? நான் ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர். நான் லெக்சர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போதுல காய்கறி வாங்கிட்டு போய் ஐ வாண்ட் டு மேக் an பிரியாணி. ஃபார் தட் ஐ நீட் an இன்கிரீடியன்ஸ். சரிங்களா? இப்போ நான் போயிட்டு இந்த தம்பி கிட்ட காய்கறி கேட்டா, பார்ட்டர் சிஸ்டம்ல கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? இன் ரிட்டர்ன் எனக்கு நீங்க என்ன தருவீங்கன்னு கேட்பாரு. கரெக்டா? Yes, sir. நான் சொல்றேன், தம்பி என்கிட்ட கொடுக்கறதுக்கு எந்த பொருளும் இல்ல, நீ வேணா ஒரு ஹாஃப் அன் அவர் இங்க வந்து உட்காந்தீங்கன்னா உனக்கு இன்டிஃபரன்ஸ்க்காக நான் சொல்லி தர்றேன் அப்படிம்பாரு. அவன் அப்படியே ஓடி போயிரு அப்படிமா. கரெக்டா? ஏன்? ஏன்னா எனக்கு தேவை இருக்கு, ஆனா இவருக்கு தேவையில்லை. டபுள் வான்ஸ் இங்க அரைஸ் ஆகணும், அப்பதான் டிரான்சாக்சனே நடக்கும். புரியுதா? இவருக்கும் எக்கனாமிக்ஸ் லெக்சர் தேவைப்படணும், எனக்கும் தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் தேவைப்படணும். கரெக்டா? அட் அ டைம்ல ரெண்டு பேருக்கும் தேவை அரைஸ் ஆகணும், அப்பதான் நாங்க போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இந்த கடையில் உள்ள பொருள்லாம் வேணும், ஆனா இந்த தம்பிக்கு என்னோட லெக்சர் தேவையில்லை. அவன் என்ன பண்ணுவேன்? அப்ப நீங்க டிரான்சாக்சன் தடைப்படுதா? ஆமாவா இல்லையா? Yes, sir. இதுக்கு எங்க சார் எக்ஸாம்பிள் என்னன்னா, கவுண்டமணி ஒரு கறி கடையில போய் பாட்டு சொல்லி கொடுப்பாரு, தெரியுமா? இன்னுக்கோரி வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவனுக்கு கறி வேணும், அவருக்கு பாட்டு கத்துக்கணும். அப்படி அதுல யாராவது ஒருத்தருக்கு அதே எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்கேன் நானு. சரிங்களா? அப்ப எங்க சார் சொல்லி சிரிப்பாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல எங்கேயோ மை ப்ரொஃபசர்ஸ் ஆர் வெரி ஓல்டு இல்ல, அவங்க சொல்லுவாங்க, சி இப்ப வந்து எனக்கு பார்ட்டர் சிஸ்டம் ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா, வான்ஸ் டபுள் கோயின்சிடென்சி வேணும் தம்பி அப்படிம்பாங்க. டபுள் கோயின்சிடென்சி அப்படின்னா, எனக்கு காய்கறி வேணும், அவனுக்கு எக்கனாமிக்ஸ் லெக்சர் வேணும், அந்த தம்பிக்கு ரெண்டு பேருக்குமே வந்து நீட் இருக்கணும். இப்ப எனக்கு நீட் இருக்குது, அவருக்கு எக்கனாமிக்ஸ் லெக்சர் தேவையில்லைன்னா டிரான்சாக்சன் நடக்காது. ஆனா இப்போ மணி இன்வென்ட் பண்ணதுனால நான் கடைக்கு போறேன், தம்பி 1 கிலோ தக்காளி கொடு, 1 கிலோ உருளைக்கிழங்கு கொடு, 1 கிலோ வெங்காயம் கொடு, எவ்வளோன்னு கேட்குறேன். சார் 250 ரூபாங்கிறான். என் பர்ஸ்ல இருந்து 250 ரூபா எடுத்து கொடுத்துட்டு டிரான்சாக்சனை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன். புரியுதா? இங்க அப்ப மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நடந்ததா? பார்ட்டர் சிஸ்டம்ல ஒரு பெரிய குறைபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, டபுள் கோயின்சிடென்சி வராது, இருக்காது. சரிங்களா? ரெண்டு பேருக்கும் தேவை அட் அ டைம்ல அரைக்காமனு கேட்காது. இல்ல இந்த பையன் சரி சார் வாங்க சார் வந்ததான் வந்துட்டீங்க, சரி ஒரு மணி நேரம் எனக்கு லெக்சர் எடுத்துட்டு கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அப்புறம் உட்காந்து இன்டிஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு கவர் எல்லாம் வாங்கிட்டு போவேன் நான். சரிங்களா? ரெண்டு பேருக்கும் தேவை ஏற்பட்டால் தான். இதுல ஒருத்தருக்கு தேவை ஏற்படலைனாலும் டிரான்சாக்சன் இன்கம்ப்ளீட் ஆயிரும். இதுக்காக தான் பணத்தை இன்வென்ட் பண்ண வேண்டிய நெசசரி வந்தது ஒண்ணு. ரெண்டாவது, சரிங்களா, இப்போ நான் வந்து ஆடு வளர்க்குறேன். சரிங்களா? ஆடு வளர்க்குறேன், நான் கொண்டு போய் ஆட்டை போய்
ரம்ஜான் வருது, விற்க போறேன். சரிங்களா? இப்போ ஒரு ஒரு 4 ஆடு வச்சிருக்கேன். அந்த 4 ஆடை விற்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆடை வித்துட்டு எனக்கு ரம்ஜானுக்கு தேவையான புது துணியெல்லாம் வாங்கிடுறேன். 2வது ஒரு ஆடை வித்துட்டு போய் என்ன பண்றேன் நானு? வீட்டுக்கு தேவையான காய்கறி, மளிகை ஜாமான்லாம் வாங்குறேன். 3வதா ஒரு ஆடை வித்துட்டு எனக்கு வீட்டுக்கு தேவையான பிரியாணி செய்யறதுக்கான எல்லா இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இது பண்றேன். 4வது ஒரு ஆடை வித்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரேன் நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்போ ஒரு பொருளுக்கு இதுதான் எக்ஸாக்ட் வேல்யூன்னு சொல்ல முடியல. கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆட்டுக்கான மதிப்பு என்னது? ஒரு சினாரியோல புது துணி, இன்னொரு சினாரியோல ஸ்வீட் பாக்ஸ், இன்னொரு சினாரியோல மளிகை ஜாமா, இன்னொரு சினாரியோல எனக்கு தேவையான பிரியாணி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட், அந்த பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நானு. அப்போ ஆனா இது அப்படி கிடையாது. மணி இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. கரெக்டா? கடைக்கு போறீங்க, துணி எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு யூனிட் ஆஃப் வேல்யூ. கடைக்கு போறீங்க, ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு யூனிட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு எக்ஸாக்டா உங்களால சொல்ல முடியும். அதாவது பார்ட்டர் சிஸ்டம்ல ஒரு பொருளுக்கு இதுதான் வேல்யூன்னு உங்களால நிர்ணயம் பண்ண முடியாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் இஸ் ஒரு காப்லர் ஃபர்ஸ்ட் ஒரு பேர் ஆஃப் ஷூவை கார்பெண்டர் கிட்ட ஒரு டெஸ்க்கு விற்கிறாரு. சரிங்களா? இன்னொரு ஷூவை he was selling for an water bottle. இன்னொரு ஷூவை he is selling for cloth. இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாவே என்ன பண்ணுவாங்க, பார்ட்டர் சிஸ்டம்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் செட்பேக். ஃபர்ஸ்ட் 2 பேருக்கும் தேவை வரணும். இவருக்கான லெக்சரை கவனிக்கிறதுக்கு இவருக்கு நேரம் இருக்கணும், இது அவருக்கு தேவைப்படணும். தேவைப்பட்டாதான் காய்கறியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புவாரு. சரிங்களா? அதே மாதிரி மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பொருளுக்குன்னு விலை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியுது. இல்லைன்னா ஒரே பொருள் மல்டிபிள் விலை இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 hour லெக்சர் கொடுப்பேன், காய்கறி வாங்கிட்டு வருவேன். அடுத்த 1 hour லெக்சர் கொடுப்பேன், பழம் வாங்கிட்டு வருவேன். அப்ப என் லெக்சருக்கான மதிப்பு என்னது? காய்கறியா பழமா? சொல்ல முடியாது. ஆனா இப்ப நான் பெர் அவர் பெர் செஷன் இத்தனை ரூபாய் நான் சார்ஜ் பண்றேன் அப்படின்னா எத்தனை மணி நேரம் எத்தனை லெக்சர் எடுத்தாலும் இன்டு தட் அமௌண்ட்னு சொல்லி வாங்கிப்பேன். கரெக்டா? ஆமாவா இல்லையா? திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் செட்பேக் ஆன் தி பார்ட்டர் சிஸ்டம். இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் உள்ள குறைபாடுகள்லாம் போக்குறதுக்காக தான் we have invented the money. மணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்குன்னு certain கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. நீங்க கையில வச்சிருக்கீங்களா இந்த பணம், பர்ஸ்ல வச்சிருக்கீங்க, பாக்கெட்ல வச்சிருக்கிற இந்த பணத்துக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வேணும், இருக்கணும். சரிங்களா? ஒண்ணு. சரி, எடுத்த எடுப்புல ரூபா நோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் காயினை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் காயினை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத சொல்றேன் நானு. சரிங்களா? சரி, இன்னைக்கு நான் சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு டிராவல் பண்ணணும் ட்ரெயின்ல. அங்க போயிட்டு ஐ ஹாவ் டு ஷாப் சம் திங்ஸஸ். இப்போ நீங்க நல்லா கவனிங்க, காயினா இருந்ததுன்னா ஒரு 2 கட்டப்பை தூரத்துக்கு வெறும் காயினா தூக்கிட்டு என்னால போக முடியுமா? ஃபர்ஸ்ட் போக முடியும்? கண்டிப்பா போக முடியாது. ஏன்னா திருட்டு பயம் இருக்கலாம், தெஃப்ட் இருக்கும். சரிங்களா? வெயிட் நிறைய இருக்கும். அதை தூக்கிட்டு வரதுக்கு 2 வேற வேலையால நான் தூக்கிட்டு போகணும். கரெக்டா? எடுத்த எடுப்புல ரூபா நோட்டை கண்டுபிடிக்கலங்க. சரிங்களா? டோக்கன் மணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் தான் ஆரிஜின் ஆக்சுவலி. சரிங்களா? இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்லோவா சொல்லி தரேன் நானு. சரியா? பார்ட்டர் சிஸ்டம்ல உள்ள குறைபாடு போன உடனே கமாடிட்டி மணியை கொண்டு வந்தாங்க. இது ஃபெயிலியர். கமாடிட்டி மணிக்கு அப்புறம் காயின்ஸை கொண்டு வந்தாங்க. காயினும் பெரிய ஃபெயிலியர். என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு 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 லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் போறேன். இங்க இருந்து இமயமலை போறேன்னு வச்சுக்கோங்க, கன்னியாகுமரியில இருந்து. அந்த ஊடையில இருக்கிற எல்லா வழி செலவுக்கும் நான் எவ்வளவு சாக்கு நிறைய நான் பணத்தை காயினை கொண்டு போக முடியும்? அதை பாதுகாக்கிறது எனக்கு பெரிய டாஸ்க் ஆயிரும். கரெக்டா? அதுக்கு பதில் டோக்கன் மணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. டோக்கன் மணினா என்னன்னா, நான் கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு ஏஜென்ட்ட இங்க பாருங்க, நான் ஒரு 10,000 காயின் உங்ககிட்ட தர்றேன். இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு பேப்பர்ல
10,000 காயின் கொடுக்கவும் சொல்லி எழுதி கொடுங்கன்றாங்க. நான் இதை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ல கொடுத்து ஒரு 5,000 காயினுக்கு மாத்துவேன். சரிங்களா? மீதி 5,000 காயினுக்கு இந்த ஸ்லிப்பை வச்சுப்பேன். அப்புறம் காஷ்மீர் போவேன், அங்க மீதி 5,000 கொடுத்து காயின் அங்கேயே காயினா தான் போய் வாங்கி செலவு பண்ணுவேன். அங்க எனக்கு நோட்டா தர மாட்டாங்க. மெட்ராஸ்க்கு வருவேன், இந்த டோக்கன் மணியை கொடுப்பேன், அவர் அந்த அந்த ஸ்லிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு 5,000 காயின் கொடுப்பாரு. அந்த 5,000 காயின் என்ன பண்ணுவேன், மெட்ராஸ்குள்ள சுத்தி பாக்குறதுக்கு செலவு பண்ணுவேன். அப்புறம் மீதி 5,000 காயினுக்கான டோக்கன் மணியை கையில வச்சிருப்பேன். காஷ்மீர் போவேன், அங்க உள்ள ஏஜென்ட் கிட்ட கொடுப்பேன். அவரு என்ன பண்ணுவாரு, எனக்கு காயினை தருவாரு, நான் காஷ்மீர்ல செலவு பண்ணுவேன். இப்படிதான் கரன்சின்னு ஒண்ணு இன்வென்ட் ஆச்சு. எடுத்தெடுப்புலே அவங்க கரன்சின்னு ஒண்ணு இன்வென்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டோக்கன் மணி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அப்புறம் தான் லீகல் மணி, ஃபியாட் மணி வந்தது. சரிங்களா? ஸோ இப்படிதான் பைசாங்கிறது ஒண்ணு இவால்வ் ஆயிருக்குது. அண்ட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான பர்பஸ் இதுதான், மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், டிரான்சாக்சனை சுமூகமா நடக்கிறதுக்கு. பார்ட்டர் சிஸ்டம்ல இருந்த குறைபாடுகள் இப்போ இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிங்களா? நல்லா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும் ஏன் நம்ம காயினை கரன்சியை கண்டுபிடிச்சோங்க. சினாரியோ நம்பர் 1. சரிங்களா? எங்க ஊர்ல என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் ஏ, அவன் பேரு. இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான் பி, இது நானு சி. இப்ப எனக்கு சம்மர் சீசன் வருது, ஐ வாண்ட் டு ஹேவ் அ குக்கும்பர், வெள்ளரிக்காய் வேணும். சரிங்களா? இவன் வாட்டர் மில்லனை ப்ரொடியூஸ் பண்றான். சரிங்களா? இவன் குக்கும்பரை ப்ரொடியூஸ் பண்றான். நான் எதை ப்ரொடியூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ஆக்சுவலி ப்ரொடியூசிங் என்ன சொல்லலாம், ஐ எம் ப்ரொடியூசிங் மஸ்க் மில்லன், கிருமி பழம் உற்பத்தி பண்றேன் நான். என்னோட ஃப்ரெண்ட் வாட்டர் மில்லன் உற்பத்தி பண்றான், நான் கிருமி பழம் மஸ்க் மில்லன் உற்பத்தி பண்றேன். ஏ குக்கும்பர் உற்பத்தி பண்றான். சரிங்களா? வெள்ளரிக்காய் உற்பத்தி பண்றான். இப்ப எனக்கு வெள்ளரிக்காய் வேணும், நான் போய் அப்ரோச் பண்றேன், டே என்கிட்ட 5 கிலோக்கு வெள்ளரிக்காய் இருக்கு, இதை வச்சுட்டு நீ வாட்டர் மில்லன் கொடுறா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், எனக்கு வாட்டர் மில்லன் நான் தர்றேன், ஆனா எனக்கு வெள்ளரிக்காய் வேண்டாம் அப்படிங்கிறான். அப்ப நான் நேரம் என்ன பண்ணும், யாருக்கு வெள்ளரிக்காய் தேவைப்படுதுங்கிறத போறேன். சாரி, ஐ ஹவ் கன்ஃபியூஸ்ட் இட். ஒண்ணும் இல்லை. சரிங்களா? நான் மஸ்க் மில்லன் உற்பத்தி பண்றேன். நான் மஸ்க் மில்லனை கொண்டு போயிட்டு இவன்ட்ட கொடுத்து, என்னடா மஸ்க் மில்லன் வச்சுக்கோ, கிருணி பழம் வச்சுக்கோ, எனக்கு வெள்ளரிக்காய் கொடு அப்படின்னு அவன் சொல்றான், எனக்கு கிருணி பழம் வேண்டாம், எனக்கு வாட்டர் மில்லன் தான் வேணும் அப்படின்னு கேட்கறான். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மஸ்க் மில்லனை கொண்டு போய் யார்கிட்டயாச்சும் கொடுத்து வாட்டர் மில்லனை மாத்திட்டு வாட்டர் மில்லனை கொண்டு வந்து நான் குக்கும்பர் வாங்கிட்டு போவேன். இது லாங் ப்ராசஸ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆளை கண்டுபிடிக்கணும், அந்த ஆளை கண்டுபிடிச்சு அதை போய் மாத்தி இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வெள்ளரிக்காய் சாப்பிட்ற ஆசையே போயிடும். கரெக்டா? இது அப்படி கிடையாது. காசு இருக்கிறதுனால கடைக்கு போறோம், வெள்ளரிக்காய் காசு கொடுக்குறோம், வாங்குறோம், வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இது மாதிரி நிறைய குறைபாடுகள் உண்டு. அதனால தான் காயினை கண்டுபிடிக்கிறாங்க. பட் காயின்லயும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. யூ கேனாட் கேரி எ லார்ஜ் சம் ஆஃப் மணி, பிகாஸ் அதுல தெஃப்ட் இருக்குது. சரிங்களா? அதை கேரி ஓவர் பண்ணிட்டு போறதுக்கு ஹியூஜ் லேபர் தேவைப்படுது. அதனால அது சாத்தியம் இல்லை. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, டோக்கன் மணின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஏஜென்ட், நான் தூத்துக்குடியில இருப்பேன், கார்த்திக் சார் வர்றாரு, சார் நான் இப்படி அவசரமா சென்னைக்கு போறேன், எனக்கு ஒரு 10,000 காயினை வச்சுக்கிட்டு எனக்கு டோக்கன் மணி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் 10,000 காயினை வாங்கிக்கிட்டு டோக்கன் மணி ஸ்லிப்பை கொடுத்து விட்டுருவேன். கார்த்திக் சார் நேரா இங்க வருவாரு டிஎன்பிசி இன்டர்வியூக்கு. அங்க நாச்சிமுத்து சார் இருப்பாங்க. நாச்சிமுத்து சார்கிட்ட இந்த ஸ்லிப்பை கொடுத்து 5,000 காயினை வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி டிஎன்பிசி ஆஃபீஸ் போவாரு. சரிங்களா? இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, டோக்கன் மணின்னு இருக்கிறதுனால ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ரூபாவா அடிச்சுப்பாங்க. நீங்க இதை யாருடைய வரலாற்றுல படிச்சிருப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்தியன் ஹிஸ்டரியில ஒருத்தர் இப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு. அவர் பண்ண தப்புல ஒன் ஆஃப் த தப்பு இதுதான். யாரு? நாணயம் வெளியிட்டு இருப்பாருங்க. ஒருத்தர் கேபிட்டலா மாத்துவாரு. சார் துக்ளக் சார், முகமது பின் துக்ளக் காயினை இஷ்யூ பண்ணிருப்பாருலாங்க. எஸ் சார்.
அவரோட நாணய கோட்பாடுல ஒரு பெரிய டிராபேக் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? ஒரு பவுன்ஸ் கரன்சி சம்திங் காயின்ஸ் மாத்துவார் சார். அதுல இதை நம்ம இழப்பீடு செஞ்சிருக்கோம். ஐ மீன் டோக்கன் கரன்சி தான் நினைக்கிறேன். காயின் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். எஸ் சார். வீட்டுல உட்காந்து காயின் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க சார். புரியுதுங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து கவுண்டர் ஃபிட்டிங் காயின்ஸ் நிறைய அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ள நோட்டு கள்ள காயினை வீட்டுல உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்டத்துக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு தான் நம்ம ஒரு மானிட்டரி அத்தாரிட்டி மாதிரி ஒன்று கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று கொண்டு அவங்ககிட்ட கொடுத்து இதை ரூபா நோட்டை அடிக்க பழகிட்டோம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் போக அப்படி சொல்லித்தரேன். எதுக்காக கள்ள நோட்டு ரொம்ப டேஞ்சருங்கிறதெல்லாம் சொல்லித்தரேன். இப்ப அந்த பணத்தை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பணத்துக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, தன்மை உண்டு, குணாதிசயங்கள் இருக்கும். மொத்தத்துல பண்டமாற்று முறையில் உள்ள குறைபாடு தெரிஞ்சுக்கிட்டா ஒரு புக்ல கொடுத்துருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன், ரீட் பண்ணிக்கோங்க. அது செல்ஃப் ரீடிங் தான். எப்படி இவால்வ் ஆகுதுங்கிறதான் சொல்லி தரேன் நான். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் அந்த கரன்சி என்ன பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, டியூரபிலிட்டி. பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நீண்ட நாளைக்கு உழைக்கணும். சரிங்களா? ஒரு மணியை கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த மணியோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்குமானா, நீண்ட நாளைக்கு உழைக்கணும். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். இப்படி இருக்கக்கூடாது, கிழிஞ்சு போயெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? டியூரபிலிட்டி, வித்ஸ்டாண்ட் வியர் அண்ட் டேர். ஒண்ணு. ரெண்டாவது, காயின்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் தட் ஈஸி டு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஆனா இப்ப அப்படி கிடையாது. பாருங்களேன், தமிழ்நாடு மேன் பைய 6 lakh rupees ஒர்த் ஆஃப் கார் வித் 10 rupee காயின். காயினா தூக்கிட்டு போய் 6 லட்சம் ரூபாய்க்கு 10 ரூபா காயினா கொண்டு போய் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு காரை வாங்கியிருக்காரு. இது போர்ட்டபிள் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது பண்ணதுனாலதான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது, அவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆனா இதே 6 லட்சத்தை நம்ம ஒரு பர்ஸ்லயோ இல்ல இதுலயோ ஒரு கவர்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். கரெக்டா? அது இப்ப 2000 காயின் வர்றது, 2000 நோட்டு வர்றது இல்ல. 500 ரூபா தாள ஒரு 10 மடக்கி வச்சா எவ்வளவு ஆகுங்க? 5000 ரூபாய் வச்சுங்க. கரெக்டா? 5000 ரூபாய் ஹேண்ட் பைக்ல வச்சு ஜஸ்ட் லைக் தட் கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஈஸிலி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இருக்கணும். டிவிசிபிலிட்டி, ஈஸியர் டு டிவைட் இன்டு ஸ்மாலர் டினாமினேஷன். சரிங்களா? சின்ன சின்ன டினாமினேஷனா உங்களால மாற்று சிஸ்டம்ல இது பாசிபிள் கிடையாதுங்க. எனக்கு போயிட்டு 1.5 ஷூ கொடு, சரிங்களா, பாதி டேபிள் கொடு அப்படிலாம் கேட்க முடியாது. ஆனா இது நம்ம கடையில போய் கேட்கறோம்ல, 1/2 கிலோ வெங்காயம் கொடுங்க, 1/4 கிலோ பச்சை மிளகாய் கொடுங்க அப்படிங்கிறோம்ல, அது மானிட்டரி வேல்யூ இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியுது, ஈஸியா அதை டிவைட் பண்ண முடியுது. சரிங்களா? we are easily divisibility into smaller denomination. சின்ன சின்னதா கூட நம்மளால ஸ்பிட் பண்ண முடியும். சரிங்களா? இன்னொன்னு யூனிஃபார்மிட்டி. அதான் சொன்னேன், பிரியாணி கடையில 150 ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, பெட்ரோல் பல்க்ல 150 ரூபா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, ரீசார்ஜ் பண்ற கடையில கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, பேக்கரியில கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. ஈஸிலி யூனிஃபார்மிட்டியா இருக்கணும். 10 ரூபா தாள் அப்படின்னா K2K, காஷ்மீர் டு கன்னியாகுமரி 10 ரூபா தான். சரிங்களா? அது ஈஸியா என்ன பண்ணணும், யூனிஃபார்மா இருக்கணும். எல்லாரும் அப்பதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எவ்ரி யூனிட் மஸ்ட் பி த சேம் அண்ட் கவுண்டிங் யூனிஃபார்மிட்டி மெஷர்ஸ். சரிங்களா? கவுண்ட் பண்றது எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா இருக்கணும். லிமிட்டட் சப்ளை. சரிங்களா? லிமிட்டட் சப்ளை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது. சரிங்களா? இந்தியால ஹையஸ்ட் டினாமினேஷன் எதுல வச்சிருக்கோம்? எவ்வளவு ரூபா நோட்டு? $2000 10,000 பிரிண்ட் பண்ணலாம். ஆனா நம்ம பிரிண்ட் பண்றது கிடையாது. கரெக்டா? நம்மகிட்ட இப்ப சர்க்குலேஷன்ல இருக்கிற ஹையஸ்ட் டினாமினேஷன் என்னது? 500 தான் சார். 500 ரூபா தான். சரிங்களா? வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்க கூடாதுங்க. இப்போ ஜிம்பாப்வே நீங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிம்பாப்வேயோட ஹையஸ்ட் டினாமினேஷன் என்னன்னு போய் பாருங்களேன். $1 trillion இருக்கும். $1 trillion. இப்போ என்கிட்ட $1 trillion இருந்தா நான் என்ன பண்ணலாம்? என்னெல்லாமோ பண்ணலாம். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், நிக்கலாம், ஜெயிக்கலாம். கரெக்டா? $1 trillion இருந்தா எஸ். ஆனா ஜிம்பாப்வேல பாத்தீங்கன்னா $1 trillion வச்சு ஒரே ஒரு பிரெட் பாக்கெட் தான் வாங்க முடியும். ஏன்னா இஷ்டத்துக்கு ரூபா நோட்டை அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க,
இன்ஃப்ளேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க. சரிங்களா? ஜஸ்ட் எஸ் ஐம் சாரி. சரிங்களா? இப்போ அவங்க இதுல $1 trillion இருக்குங்க. $1 trillion வச்சு ஒண்ணும் பண்ண முடியும். ஒரு பிரெட் பாக்கெட் தான் வாங்க முடியும். சரிங்களா? அப்ப நீங்க நிறைய பைசாவை அடிக்க அடிக்க அதோடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? வேல்யூ வில் பி டிக்ளைனிங். லோவர் த அமௌண்ட் த மோர் த வேல்யூ வில் பி. சரிங்களா? டாலர்லாம் ஹையஸ்ட் டினாமினேஷனே $100 தான் நினைக்கிறாங்க தெரிஞ்சு. சரிங்களா? அக்செப்டபிலிட்டி, எவ்ரி ஒன் மஸ்ட் பி வில்லிங் டு அக்செப்ட் த குட்ஸ். எல்லாரும் அந்த பைசாவை வாங்கணும். அப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி. அப்போ இது எல்லாத்தையும் சரிசமமா இது ஒரே மாதிரி கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சென்ட்ரல் பேங்க்குங்கிற ஒரு கான்செப்ட். யாரா ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சி அவரு பிரிண்ட் பண்ணி பணப்புழக்கத்தை உடம்புச்சுல பொருளாதார நடவடிக்கைகள் நடக்கும். கன்சம்ஷன் நடக்கும், ப்ரொடக்ஷன் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அப்பந்தான் பொருளாதாரம் சுமூகமா போகும். அப்படிங்கிறது தான் பணத்தை இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இனிமே இது எக்கானமில எப்படி ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். சரிங்களா? கரன்சிங்கிறது இட்ஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கடைக்கு போறீங்க, $1,00,000 கொடுத்து ஐபோன் வாங்குறீங்க. சரிங்களா? கஸ்டமர் ஒருத்தர் போறாரு, $1,00,000 கொடுக்குறாரு ஷாப்கீப்பர்கிட்ட, அவர் ஐபோன் தர்றாரு, வாங்கிட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்திருக்கீங்கல்ல சர்வீஸ்க்கு, இந்த லெக்சர் கவனிக்க வந்திருக்கீங்க, நான் லெக்சர் கொடுக்குறேன், இதுக்கு நான் ஃபீஸை சார்ஜ் பண்ணிப்பேன் நான். சரிங்களா? அப்போ கரன்சிங்கிறது இஸ் அ சிஸ்டம் ஆஃப் மணி ஃபாலோட் இன் அ பர்டிகுலர் கண்ட்ரி. இப்போ நீங்க யூஎஸ்னா அதை டாலரும்பீங்க. சரிங்களா? தாய்லாண்டுனா பட்டும்பீங்க, தாய் பட். சவுத் ஆப்பிரிக்கன் ராண்ட், மலேசியன் ரிங்கெட். சரிங்களா? ஆஸ்திரேலியன் டாலர். சரிங்களா? யூரோ. சரிங்களா? கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட். சரிங்களா? பெசோ அப்படின்னு சொல்லி திராம், தினார் அப்படின்னு சொல்றோம்ல. இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் கண்ட்ரில கரன்சிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, மணியை அந்தந்த நாட்டில் பயன்படுத்துறது பேர் தான் கரன்சி. சரிங்களா? கரன்சி இஸ் a system of money followed in a particular country. நம்ம ஊர்ல ருபி ஐஎன்ஆரை யூஸ் பண்றோம். சரிங்களா? இந்தியா இஸ் அ கண்ட்ரி வேர் வி ஆர் அப்ளைங் தி ஐஎன்ஆர். அது கரன்சியா ஆக்ட் ஆகுது, கரன்சி. சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இதுல ஐ வில் டேக் வாட் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட், வாட் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் அவே இவாலுவேஷன் ஆஃப் மணியை கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன், அதை அப்படியே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். மெட்டாலிக் மணினா என்ன, ஃபுல் பாடி காயின்னா என்ன, சரிங்களா? டோக்கன் மணினா என்ன, சரிங்களா? ரெப்ரசன்டேட்டிவ் மணினா என்ன, கன்வெர்டபிள் பேப்பர் மணினா என்ன, ஃபியட் மணினா என்ன. சரிங்களா? இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கமே போகணும். சரிங்களா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பக்கமே நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்பிஐக்குள்ள போகணும். பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், கண்டிஜென்சி ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இதுல எது பிரைமரி ஃபங்க்ஷன்ல வரும், எது செகண்டரி ஃபங்க்ஷன்ல வரும், எது டெர்ஷரி ஆர் கண்டிஜென்சி ஃபங்க்ஷன்ல வரும், எது வராது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஸோ யூ ஷுட் பி வெரி பர்டிகுலர் அபவுட் தி ஆப்ஷன்ஸ். சரிங்களா? இது ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு கொஸ்டின் இதுல கேட்பாங்க. ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் பார்ப்போம்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி போயிடும். மெஷர் அஸ் மணி அஸ் அ மெஷர் ஆஃப் வேல்யூனா என்ன, இது பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம், சாரி எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நம்ம வில் சீ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.